அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். திருச்சிற்றம்பலம். இந்த காணொளியில் சிவராத்திரியின் சிறப்புகள் பற்றியும் அந்த தினத்தில் எப்படிப்பட்ட சிவ வழிபாடுகளை நாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் கொஞ்சம் சிந்திக்கலாம். சிவம் என்ற சொல்லுக்கு துன்பத்தை நீக்கி இன்பத்தை அளிப்பவர் என்று பொருள். கோபக்காரர், அழிப்பவர், துடைப்பவர் என்று சொல்வதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவம், எவ்வளவு பெரிய பொய் என்று நாம் உணர வேண்டும். ஒவ்வொரு மாசி மாதமும் அமாவாசைக்கு முன்னால் சதுர்த்தி திதி அன்றுதான் சிவராத்திரி என்று கொள்ளப்படுகிறது. சிவபெருமானார் வழிபாட்டிற்கு உரிய இரவு என்பது பொருளாகும். ஏன் இந்த நாளை சிவராத்திரி என்று சொல்கிறோம் என்பதை பற்றி ஒரு சிறிய சிந்தனை. திருமாலும் பிரம்மனும் தாமே உயர்ந்தவர்கள் என்று சண்டையிட்டுக் கொண்டார்கள். இவர்களது ஆணவத்தை போக்குவதற்காக அன்பே வடிவமான சிவபெருமான் அவ்விருவருக்கும் இடையே அடியும் முடியும் காண முடியாத ஒரு சிவ சோதியாய் பேரொளி பிளம்பாய் எழுந்தருளி நின்றார். அந்த நாள்தான் சிவராத்திரி என்று நாம் அனைவரும் போற்றுகின்றோம். அந்த நாள் எப்ப வருகிறது அப்படின்னா, மாசி மாதம் அமாவாசைக்கு முன்னால், அதாவது முதல் நாள் சதுர்த்தி திதி திங்கட்கிழமை திருவோண நட்சத்திரம் கூடிய மேலான புண்ணிய காலமாகும். அப்படி பேரொளி பிரம்பாய் பரம்பொருள் எழுந்தருளிய நேரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இரவு 11:30 மணியிலிருந்து இரவு 1 மணி வரை, ஏறத்தாழ 1.5 மணி நேரங்கள் அவர் இந்த பேரொளி பிளம்பாய் எழுந்தருளிய காலமாக கொள்ளப்படுகிறது. சிவராத்திரி விரதம் இருத்தல் என்பார்கள். வடமொழியில் இதனை உபவாசம் இருத்தல் என்று சொல்வார்கள். உப என்றால் சமீபம், அருகில் அப்படின்னு சொல்லலாம். வாசம் என்பது இருத்தல் அல்லது வசித்தல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உபவாசம் என்பது விரதம் என்னும் சொல்லுக்கு சமீபத்தில் அல்லது அருகில் இருத்தல் அல்லது அருகில் வசித்தல் என்று பொருள் கூறுகிறோம். சிவராத்திரி நாள் முழுவதும் நாம் சிவபெருமானுக்கு அருகில் இருக்க வேண்டும் என்பதுதான் அதன் பொருளாகும். அன்று முழுவதும் நமது மனம் இறை சிந்தனையிலேயே இருக்க வேண்டும். மனம், மொழி, மெய் அதாவது உடம்பு இம்மூன்றும் சிவராத்திரி நாளன்று சிவத்திடமே இருக்க வேண்டும். நிறைய உணவு உட்கொண்டால் மனம் சிவ சிந்தனையில் மூழ்காது, தூக்கம் வரும், உலகியலில் செல்லும். எனவே சிவராத்திரி அன்று பகலில் பால், பழம் இவை உண்டும் இரவில் உறக்கம் வராமல் இருக்க உணவு அருந்தாமலும் இருந்து சிவ வழிபாட்டினை செய்தால் கோடி நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அன்று இரவு முழுவதும் கண் விழித்து சிவ சிந்தனையுடன் இருக்க வேண்டும். சிவாலயங்களை வலம் வருதல் புண்ணியம் தரும். திருமுறைகளை ஓதுதல், திரு 5 எழுத்தினை கூறுதல், நமச்சிவாய, சிவாய நம போன்ற மந்திரங்களை நாம் தொடர்ந்து ஜபிக்க வேண்டும். கூட்டு வழிபாடு செய்தல் ஆகியவற்றை செய்து அன்று இரவை நாம் கழிப்பது நமக்கு நன்மைகள் கோடி கிடைக்கும்.
இந்த ஒரு நாள் வழிபாடு 1000 நாள் சிவபூஜை செய்வதற்கு ஒப்பானதான பலனை நமக்கு அளிக்கக்கூடியது என்று அருளாளர்கள் அனுபவத்தால் கூறிய உண்மையாகும். சிறிய வழிபாட்டினால் பெரிதும் மகிழ்ச்சி அடைபவர் சிவபெருமானார். அதிலும் சிவராத்திரி போன்ற புண்ணிய நாட்களில் வழிபடுதல் அளவிலா நன்மைகளை நமக்கு அள்ளித்தரும். எல்லா உயிர்களும் ஒடுங்கும் கர்ப்ப முடிவின் இரவில் 4 யாமத்தும் உமையம்மையார் சிவபெருமானாரை விதிப்படி பூசித்து மகிழ்ந்த இரவே சிவராத்திரி என்றும் வழங்கப்பெற்றுள்ளது. இந்த நாளில் வழிபடுகின்ற அனைவருக்கும் நல்ல நன்மைகளையும் அருள வேண்டும் என்று இறைவி வேண்ட இறையனாரும் அவ்வாறே அருள் புரிந்து காத்தருள்வதாக திருவாய் மலர்ந்தருளியுள்ளார். மாபாதகம் செய்த கொடியவனும் சிவராத்திரி அன்று சிவபெருமானை வணங்கி முக்தி பெற்ற வரலாறும் உண்டு. இச்சுவாகு குல அரசன் கல்மாசரபாதன் என்பவர் இந்த சிவராத்திரி விரதத்தை கடைபிடித்து தனது தீராத பாவத்தை, அதாவது பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கிக் கொண்டார் என்பது வரலாறு கூறும் உண்மையாகும். சிவராத்திரி வழிபாட்டினால் நீண்ட ஆயுளை பெறலாம், நிறைந்த செல்வத்தை பெறலாம், நல்ல மக்கட்பேறுகள் நமக்கு வாய்க்கப்பெறும், தீராத நோய்கள் நீங்கும், அனைத்துக்கும் சிகரமாய் முடிவாக இனி பிறவாமை என்கின்ற பேரின்பம் பெறலாம். இந்த நாளில் செய்யும் தான தர்மங்கள், மந்திர ஜபங்கள் யாவும் பல 100 மடங்காக பெருகி இம்மையில் எல்லா நன்மைகளையும் அளித்து மறுமையில் முக்தியையும், அதாவது பிறவா நிலையையும் அளிக்கும் என்பது அருளாளர்கள் அனுபவத்தால் கூறிய உண்மையாகும். சரி, இப்போ நாம் என்ன செய்ய வேண்டியது? சிவராத்திரி அன்று அதிகாலையில் எழுந்து நீராடி திருநீறு அணிந்து உத்ராட்சம் அணிந்து சிவபூஜை செய்து 5 எழுத்து சிவாய நம அல்லது நமச்சிவாய ஓதுதல் வேண்டும். பகல் முழுவதும் உணவருந்தாமல் இருக்க வேண்டும். இயலாதவர்கள் பால் பழம் அருந்தலாம். மாலையில் மீண்டும் நீராடி சிவாலயம் சென்று நெய் விளக்கு ஏற்ற வேண்டும். வாசனை உள்ள மலர்களால் அர்ச்சிக்க வேண்டும். வில்வத்தால் அர்ச்சித்தல் மேலான புண்ணியத்தை நமக்கு அளிக்கும். அகம் குலைந்து தமிழ் வேத பதிகங்களை பாராயணம் செய்ய வேண்டும். இரவில் 4 யாமங்களிலும் சிவபூஜை செய்ய வேண்டும். இயலாதவர்கள் கோவிலில் நடைபெறும் பூஜைகளில் கலந்து கொண்டு நன்மைகள் பெறலாம். பால், தயிர், சந்தனம், கரும்புச்சாறு, இளநீர், தேநீர், திருநீறு, புத்தாடை, பன்னீர், வாசனையுள்ள மலர்கள் ஆகியவற்றை சிவாலயத்துக்கு கொண்டு சென்று பூஜித்து எல்லா நன்மைகளையும் பெற்று நாம் சிறப்பாக வாழலாம். சிவராத்திரி வழிபாடு செய்து பிரம்மன் படைப்பு தொழிலையும், திருமால் காத்தல் தொழிலையும், இந்திரன் பொன்னுலகத்தையும், குபேரன் அழகாபுரியினையும் பெற்றார்கள். எத்தகைய தீவினையும் நம்மிலிருந்து நீக்கிவிடும். நலமே பெறலாம். உலகில் அமைதியே விளங்கும். அதனால் அனைவரும் சிவராத்திரி விரதமிருந்து சிவபெருமானை வணங்கி எல்லா நலமும் பெற்று பிறவா நிலையை அடைந்து சிவபெருமானை சேர்ந்தடைவோம்.
அனைவருக்கும் நன்றி. வணக்கம். திருச்சிற்றம்பலம்.